வணக்கம், என் பேர் ஸ்வேதா. நான் வலசையில் தொடக்கப்பள்ளியில் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். இன்று நான் சொல்லப்போகும் கதையின் தலைப்பு அரசர் வழங்கிய தீர்ப்பு. ஓர் ஊரில் 4 திருடர்கள் இருந்தார்கள். கருப்பன், குப்பன், சுப்பன், முனியன் என்பது அவர்களின் பெயர். அவர்கள் பல நாடுகளுக்கு சென்று பொற்காசுகளை திருடி வந்தார்கள். ஒரு நாள் கருப்பன், நண்பர்களே, நம்மிடம் நிறைய பொற்காசுகள் உள்ளன. இனி நாம் திருடி பிழைக்க வேண்டாம், நல்லவர்களாக வாழலாம் என்றான். பெருமையாக வாழ வழி சொன்னான். இனி நாம் நல்லவர்களாகவே வாழ்வோம். அதற்கு நாம் பக்கத்து ஊருக்கு செல்ல வேண்டும் என்றார்கள். பல நாட்கள் பயணத்திற்கு பிறகு அவர்கள் பக்கத்து ஊரை சென்றடைந்தார்கள். அங்கே ஒரு சத்திரம் இருந்தது. அவர்கள் அதற்குள் போனார்கள். அங்கே இருந்த ஒரு கிழவி அவர்களை அன்புடன் வரவேற்றார். அவர்கள் தாம் யார் என்ற உண்மையை சொன்னார்கள். பானையில் இருந்த பொற்காசை அவர்களிடம் ஒப்படைத்து, பாட்டி, நாங்கள் இதற்குள் பொற்காசுகளை வைத்திருக்கிறோம். அதனால் நீங்கள் இதை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் நால்வரும் வந்து கேட்டால் நீங்கள் இதை கொடுங்கள் என்று கூறிவிட்டார்கள். மறுநாள் அவர்கள் மோர் குடிப்பதற்கு பானையை எடுத்து வர சொன்னார்கள். முனியனிடம் பானையை எடுத்து வர சொன்னார்கள். முனியனும் பொற்காசு பானை என்று நினைத்து கொண்டு அவர்களிடம் அதை எடுத்து வந்தான். அவர்கள் பொற்காசு பானை அல்ல, வெறும் பானையை எடுத்து வா என்றார்கள். முனியன், பொற்காசு பானை அல்லவா, சரி, நான் போய் வேறு ஒரு பானை எடுத்து வருகிறேன் என்றான். அப்பொழுது முனியனுக்கு ஒரு யோசனை தோன்றியது. நாமே நம் நண்பர்களை ஏமாற்றி விட்டு ஓடிவிடக்கூடாது என்று நினைத்தான். அவனும் பொற்காசு பானையை எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டான். பாட்டியிடம் அவர்கள் மூவரும் முனியனை பற்றி விசாரித்தார்கள். ஆனால் முனியனை காணவில்லை என்று அவனுக்கு தெரிய வந்தது. அவர்கள் பொற்காசு பானையை கேட்கும் போது பொற்காசு பானையும் பறிபோகிவிட்டது என்று அவர்களுக்கு தெரிந்தது. பின்னர் நீதி கேட்க அவர்கள் அரசரிடம் சென்றார்கள். அரசனும், நீதான் அந்த பொற்காசு பானையை அவர்களிடம் கொடுத்தாள் அல்லவா, நீயே அதை கட்டிவிடு என்று சொல்லிவிட்டு திரும்பினார். பாட்டியும் அழுது கொண்டே வீட்டுக்கு சென்றார்.